சிறுமிகளிடம் இருக்கும் பக்தியை கண்டால் வியப்பாக இருக்கிறது. சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் 2 பெண் பிள்ளைகள் முருகனை மெய்மறந்து வணங்குகிறார்கள். முருகு என்றால் அழகு, முருகன் என்றால் அழகன், திருமுருகன் என்றால் பேரழகன், குமரன் என்றால் இளமையானவன், கந்தன் என்றால் வலிமை, வேல் என்றால் வீரம். அதனால்தான் கந்தனை வழிபட்டால் இளமை கிடைக்கிறது, வாழ்வில் இனிமை கிடைக்கிறது, முகத்திற்கு அழகு கிடைக்கிறது. முருகன் கோவிலுக்கு வரும் பக்தர்களை பாருங்கள், அனைவரும் அழகாகத்தான் இருப்பார்கள். அழகென்ற சொல்லுக்கு முருகன் தானே. அழகற்ற அருணகிரிநாதர் முருகனை கண்டவுடன் அழகான முகமாக மாறிவிட்டார். கிருத்திகை நட்சத்திரமும் விசாகம் நட்சத்திரமும் முருகனுக்கு உகந்தது. சஷ்டி திதியும் இதில் அடங்கும். அதுவும் இந்த விசேஷ நாட்கள் செவ்வாய்க்கிழமையோ அல்லது வெள்ளிக்கிழமையோ அமைந்தால் மகிமை பொருந்திய சிறப்பான நாள். எண்ணியது ஈடேறும், கேட்டது கிடைக்கும். இப்பொன்னாட்களை தேர்ந்தெடுத்து முருகனை வழிபட்டால் மிகவும் சிறப்பு. சிலருக்கு அன்னதானம் செய்தால் முருகனே மகிழ்ந்து நம் வேண்டுதல்களை நிறைவேற்றி விடுவார். நன்றி, வணக்கம்.